ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாமி கார்ன். ஆவின் புதுசாக நூடுல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் நானும் சில ஆவின் ஸ்டோரில் கேட்டு பார்த்தேன். எனக்கு கிடைக்கவே இல்லை, இன்னும் ஸ்டாக் வரலன்னு சொன்னாங்க. இப்போ தான் நான் ஒரு ஆவினில் ஸ்டாக் வந்துருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். ஸோ இன்றைக்கி நம்ம அதை செஞ்சு பார்த்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இது பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம 2 டைப்பில் இது குக் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. நம்ம செகண்ட் டைப்பில் குக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 4 கப்ஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த நூடுல்ஸை பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளேயே அவங்க மசாலாலாம் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஹக்கா நூடுல்ஸ் மாதிரி ஷேப்பில் இருக்குது. பட் இது பியூர் ஒயிட்டில் இல்லை. நம்ம இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி மசாலா மட்டும் போட்டு கூட சமைக்கலாம். பட் இன்றைக்கி நான் இதை வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ தண்ணி கொதிச்சோடனே நான் பிரித்து வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு பேக்கெட் 10 rupees தான். 5 minutes குக் ஆனோன்னு போட்டுருக்கு. ஸோ இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ட்ரைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் இப்போ 4 பல் அளவு பூண்டையும் சின்ன வெங்காயம் ஒன்றையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இது கூடயே பீன்ஸ், கேரட், கேப்சிகம்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேபேஜ், மஷ்ரூம், பன்னீர் அந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிப்போம். ஸோ இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா வெஜிடபிள்ஸ் வதக்கிக்கிறேன். நான் க்ரீன் கலர் கேப்சிகம் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை கலர் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் ஆவினில் ஐஸ்கிரீம், மில்க் ஷேக், பால்கோவாலாம் சாப்பிட்ருக்கேன். பட் இது வரைக்கும் நான் நூடுல்ஸ் சாப்பிட்டதில்ல. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க நூடுல்ஸை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இதை ஆட் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ணிட்டு இதில் அந்த அவங்க கொடுத்த மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா, நூடுல்ஸ், வெஜிடபிள்ஸ் 3ம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் குக் பண்ணிகிட்ருக்க போதே அந்த பால் வாசனை எனக்கு வருது. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே மில்க் சாலிட்ஸ் ஆட் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு சமைக்க போது அந்த பால் வாசனை வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட எம்மியான நூடுல்ஸ் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பர்வாக இருந்தது. ரொம்ப காரமாக இல்லாமல் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நல்லா இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 10 rupeesக்கு இது ஒரு நல்ல டேஸ்டான ப்ராடக்ட் தான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.